Hello students, good morning everyone. என்னோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் கொஷின்ஸ் புரியும். ஓகேவா? ஏன்னா ஈக்குவேஷன் ஒரு கொஷினோட இன்னொரு கொஷினோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபிசிக்ஸ் எப்போவுமே. ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள் என்னோட வீடியோவை. ஓகேவா? ஸோ டுடே டாபிக் இஸ் மோஷன் இன் 2 dimensional. ஓகேவா? ஸோ த 2 dimensional motion of particle projectile obliquely into the air is called projection motion and the particle projection is called the projectile. எப்பவுமே 2 direction அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அதுதான் 2 dimensional எடுத்திருக்காங்க. அப்போ 2 direction அப்படின்னா ஒன் வந்து ஹரிசாண்டல் லைன், இன்னொன்று வந்துட்டு வெர்டிக்கல் லைன். ஸோ ப்ரொஜெக்ட்லி அப்படின்னாலே ஹரிசாண்டல் ஒன், இன்னொன்று வந்துட்டு வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகேவா? ஸோ த ஆங்கிள் மேடு பை த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் வித் ஹரிசாண்டல் இஸ் கால்டு த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகேவா? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னாலே நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன்லேயும் ஹரிசாண்டல் லைனை பற்றி தான் பார்க்க போகிறோம். The path traced out by the projections is called the target. எப்பவுமே ஒரு இதோட எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அதனுடைய டார்கெட்டை பொறுத்து அமையும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரொஜெக்ட் அப்படிங்கிறதும் டார்கெட்டை பொறுத்து தான். Let particles be project into the air with some velocity making angle other than 90 degree. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி திசை வேகம் அப்படிங்கிறது ஆங்கிள் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியும், 90 டிகிரி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ அதனுடைய திசை வேகமும் எதை பொறுத்து தான் இருக்கும், அந்த 90 டிகிரியை பொறுத்து தான் இருக்கும். ஹரிசாண்டலும் அப்படி தான். த பார்ட்டிக்கல் டிரான்ஸ் கவுடு பாத் வெர்டிக்கல் பிளான் ஏர் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் நெக்லேட்டட். ஸோ கவ் பிளேசஸாக இருந்துச்சாலும் சரி, கவ் ஃபேஸஸாக இருந்தாலும் சரி, வெர்டிக்கல் பிளேசஸில் இருந்தாலும் சரி, அதனுடைய ஏர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா நெக்லேட்டட், இட்ஸ் பி 0 பொசிஷன். ஓகேவா? Such a particle is called the projection and it is both is called the target. அந்த பார்ட்டிக்கல் அதனுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வரைக்குமே ப்ரொஜெக்ஷன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. A bomb released from the aeroplane moving with uniform speed. ஓகேவா? ஒரு பாமை ரிலீஸ் பண்ணி தூக்கி போடுறோம் அப்படின்னா அது ஏரோப்ளைன் அந்த ஆங்கிளில் தான் போகும். அது போகிற ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்பீட்லேயே தான் போயிட்டுருக்கும் யூனிஃபார்மாக. ஓகேவா? ஸோ அதே ஸ்பீட்லேயே தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. A bullet fired from a rifle as same example of projection. ஸோ புல்லட்டையும் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரொஜெக்டலுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. இப்போ கன்சிடர் எ பாடி ப்ரொஜெக்ஷன்ஸ் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேவா? ஸோ கன்சிடர் எ பாடி ப்ரொஜெக்டட் வித் இனிஷியல் வெலாசிட்டி u. ஓகேவா? ஒரு திசை வேகத்தோட அமைப்பை எதில் எடுத்துக்கிறாங்க, இனிஷியல் வேல்யூ u அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஸோ மேக்கிங் அண்ட் ஆங்கிள் தீட்டா. ஓகேவா? ஸோ தீட்டா எப்பவுமே ஆங்கிள் எடுத்துக்கும் போது நம்ம எந்த பொசிஷனில் எடுத்துக்கோம் அப்படின்னா தீட்டா வித் த ஹரிசாண்டல் ஓஎக்ஸ். ஓகேவா? ஸோ ஹரிசாண்டல் லைன் அப்படிங்கும் போது ஓஎக்ஸை சொல்கிறாங்க. அனதர் ஒன் லெட் ஓஎக்ஸ் அண்ட் ஓஒய் பி த கோஆர்டினேட் ஆக்சிஸ் வித் ஓ இஸ் ஆர்ஜின். ஓகேவா? ஓ ஆர்ஜின்லேருந்து மையப்பகுதியாக ஓவை மையப்பகுதியாக வச்சு ஒரு ஆர்ஜின் போடுறாங்க. The body is subjected to only the acceleration due to gravity which acts as vertically downwards. ஓகேவா? ஒரு பாடி சப்ஜெக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன் முடுக்கமும் இருக்கணும், அதனுடைய புவியீர்ப்பு விசையும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வெர்டிக்கலில் டவுன்வர்ட்ஸ், அந்த பொருள் தூக்கி போடும்போது அப்பில் போனாலும் கீழே போய் விழுகும் போது டவுன் பொசிஷன்ஸில் விழும். ஓகேவா? ஸோ லிசன் த டயக்ராம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண பேராகிராஃபோட மாதிரியே தான் டயக்ராம்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறாங்க. மையப்பகுதி ஓ, அதில் ஒன் வந்துட்டு ஒரு யூ வெர்டிக்கல் பிளேஸ், அனதர் ஒன் ஹரிசாண்டல் லைன், ஒன் வந்துட்டு ஓஎக்ஸ் அப்படிங்கிறது யூ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறோம், அனதர் ஒன் மேலே ஓ ஒய்யை யூ சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல த பாடி எக்ஸ்பிரஷன்ஸ் நோ ஆக்சலரேஷன் இன் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸ். இந்த பாடி எக்ஸ்பிரஷனில் நோ, அதாவது இந்த திசை வேகத்தில் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஓஎக்ஸ், அதில் வந்துட்டு எந்த விதமான ஆக்சலரேஷனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஹச் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஹைட்டு, ஹார் அப்படிங்கிறது ரேஞ்ச். To study the motion of the body, it would be convenient to resolve the velocity of the projector angle the horizontal axis OX. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டடி ஆஃப் மோஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் பாடிஸ், அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிசாண்டல் லைனை ஓஎக்ஸில் சொல்லிட்டுருக்காங்க, வெர்டிக்கல் பிளேசஸை எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஓ ஒயில் சொல்கிறாங்க. அப்போ யூ காஸ் தீட்டா யூ சைன் தீட்டான்னு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான
இதை வேல்யூஸை கொடுக்குறாங்க. அப்போ சின்ஸ் தேர் இஸ் நோ ஆக்சலரேஷன், இதில் திசைவேகம் அப்படிங்கிறது ஒரு விதமானது நடக்கவே இல்லை, எந்த ஹரிசாண்டல் டைரக்ஷன்ஸ்லையும் கம்பேர் பண்ணல. ஓகேவா? ஸோ ஹரிசாண்டலை பொறுத்த வரைக்கும் ஆக்சலரேஷன்ஸ் நோ. ஓகேவா? த ஹரிசாண்டல் காம்பவுண்ட் ஆஃப் த வெலாசிட்டி ரிமைன்ஸ் கன்ஸ்டன்ட் த்ரோ அவுட் த ஃப்ளைட் ஆஃப் த ப்ராஜெக்டில். ஹரிசாண்டல் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் எது மட்டும்தான் நடக்குது? திசைவேகம் மட்டும்தான் நடக்குது. ஸோ அப்படிங்கும் போது ரிமைன்ஸ் கன்ஸ்டன்ட் ஃப்ளைட் மோடில் தான் போகுது ப்ராஜெக்டில். ஒன்லி இஸ் வெர்டிக்கல் காம்பவுண்ட் சேஞ்சஸ் டியூ டு டவுன்வேர்ட் ஆக்சலரேஷன்ஸ் ஜி. ஓகேவா? ஸோ வெர்டிக்கல் காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் டவுன்வேர்ஷன்ஸ். ஓகேவா? நம்ம தூக்கி போடும்போது அப்பில் போகும், கீழே இறங்கும் போது டவுனில் வரும். ஸோ ஆக்சலரேஷன்ஸ் ஜி புவி ஈர்ப்பு விசையை பொறுத்து, கிராவிடேஷன் பொசிஷனை பொறுத்து தான். நவிங் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த பாடி அலாங் த ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ் அட் எனி இன்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ காம்பவுண்ட்ஸ் திசைவேகம் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும்? ஒன்று ஹரிசாண்டலை பொறுத்து அமையும், இல்லைனா வெர்டிக்கலை பொறுத்து அமையும். த ரிசல்ட் வெலாசிட்டி கேன் பி ஒபிடட். ஓகேவா? ஸோ அதோட ரிசல்ட்டு திசைவேகத்தை மட்டும்தான் பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ட்ராவல்டு பை த பாடி அலாங் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ் இன் டைம் டி. ஸோ இந்த இதில் எந்த இதை ட்ராவல் பண்ணும் போதும் ஹரிசாண்டல் ஆகட்டும் வெர்டிக்கல் ஆகட்டும் எதை பொறுத்து அமையுது அப்படின்னா காலத்தை பொறுத்து. ஓகேவா? டைமை பொறுத்து, நேரத்தை பொறுத்து அமையுது. ஓகேவா? ஆஃப்டர் ஸ்டார்டட் கேன் பி டிட்டர்மைண்ட். ஓகேவா? இதில் ஆஃப்டர் ஸ்டார்ட், ஆஃப்டர்னா என்னது? பிஃபோர்னா முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதா முடிகிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆர் த கோஆர்டினேட்ஸ் த பொசிஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அண்ட் த டார்கெட் அட் த இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கோஆர்டினேட்டோட பொசிஷன்ஸ், பார்ட்டிக்கல், டார்கெட் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் டி. ஓகேவா? அதில் இன்சர்ட் ஆகக்கூடிய டைம் எப்பவுமே. அப்போ ஃப்ரம் எக்ஸ் அண்ட் ஒய் த ஷேப் ஆஃப் டார்கெட் கேன் பி ஒபேட். அப்போ எக்ஸும் ஒய்யும் பொறுத்து தான் எது அமையும்? ஷேப் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு இதை நம்ம இப்போ ஒரு கோலம் போடுறோம் அப்படின்னா புள்ளி வச்சு கோலம் போட்டோம் அப்படின்னா ஷேப் கரெக்டாக வரும். இதே நம்ம வேறு மாதிரி போட்டோம் அப்படின்னா ஷேப் என்ன ஆகிடும்? வேறு மாதிரி போயிடும். அதாவது புள்ளி வைக்காமல் போட்டோம் அப்படின்னா ஷேப் வேறு மாதிரி போயிடும். அந்த மாதிரி தான் இதுக்கு எக்ஸாம்பிள். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்தும் ஒய் ஆக்சிஸை பொறுத்தும் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஷேப். த டிஸ்டன்ஸ் மூவ்ட் அலாங் ஓஎக்ஸ் இன் டைம் டி. ஃபஸ்ட்டு ஓஎக்ஸில் இருக்கக்கூடிய டைம் எடுத்துக்கிறாங்க. யூ இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டா டி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த டிஸ்டன்ஸ் மூவ்ட் அலாங் ஓஒய் இன் டைம் டி. ஓகேவா? அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா மைனஸ் ஆஃப் இன்ட்டு ஜிடி ஸ்கொயர். ஓகேவா? ஆஃப். நெக்ஸ்ட்டு சப்ஷூட்டிங் 2லேருந்து 1க்கு போகிறாங்க. அப்போ என்ன வரும் அப்படின்னா y is equal to u sin theta x divided by u cos theta minus half into g t ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ டீனா எது? t டைம் பொறுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x divided by u cos theta whole square. ஓகேவா? டீக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரெண்டு இதுவுமே இருக்கிறதுனால எக்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா? அதோடது யூ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்டிட்யூட்டிங் திஸ் வேல்யூ டி இன் 2 ஃப்ரம் 1 we get. ரெண்டாவது ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்போ y is equal to x sin divided by cos, ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன்? tan. ஓகேவா? அப்போ tan தீட்டா. அப்போ என்ன வரும்? இங்கே g x ஸ்கொயர் டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஸோ இங்கே மேலே இருக்கு இல்லையா? g x, ரெண்டு எக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2u கீழே இருக்கிறதுனால u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்து லெட் ஏ tan தீட்டாவை ஏனாவும் பிரிச்சுக்கிறாங்க. பிக்கு வந்து g டிவைடட் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து அவங்க எடுத்துக்கல. எக்ஸோட வேல்யூ இந்த எக்ஸும் கேன்சல் ஆகிடும். ஸோ ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அப்போ அது tan தீட்டான்னு மாற்றிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிட்டாங்க? 1ன்னு எடுத்துக்கிட்டாங்க. தென் த ஈக்குவேஷன் 3 சேஞ்சஸ் டு y is equal to ax minus bx ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ bx ஸ்கொயர். another one, this is equation of parable. இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்க? ரெண்டுமே parable தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து the target of projections is a parable. ஸோ parable அப்படிங்கும் போது 4 விதமாக சொல்லியிருப்பாங்க. ஒன் வந்துட்டு velocity at any instant of time t, next time of flight, next range of projections and maximum height. ஓகேவா? ஸோ இந்த 4 டைப்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. The velocity angle the horizontal axis
Vx is equal to u cos theta. First velocity ஓட horizontal lineல இருக்கிறது எது அப்படின்னா Vx is equal to u cos theta ன்னு எடுத்துக்கிறாங்க. The velocity along the vertical OY at time t after start. ஓகேவா, OY அப்படிங்கிறது after timeல தான், அதாவது பின்னாடி தான் அதனுடைய டைமை கால்குலேட் பண்ண போகிறாங்க. அப்போ Vy is equal to u sin theta gt ன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ the magnitude of result velocity is given by என்னன்னு வரும் அப்படின்னா vx square plus vy square root. அப்போ the directions of result திசை வேகத்தை விட்டு வெளியே வரும்போது அந்த ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். வெளியே வரும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா tan theta is equal to vy divided by vx. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் the directions of result velocity is given by tan theta is equal to vy divided by vx. அப்போ where alpha is the angle made by the result of velocity with the horizontal. ஓகேவா, ஸோ திசை வேகத்தை பொறுத்து தான் எது அமையும், அதனுடைய அமைப்பு வெர்டிக்கலாக ஹரிசாண்டலாக முடிவாகும். நெக்ஸ்ட் டைம் ஆஃப் ஃப்ளைட் அப்படிங்கும்போது காலத்தை பொறுத்து தான் அமையும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். The time interval between the time of projection and the time when the projectile pass the same horizontal plane through the point of projections is called the time of flight. ஒரு இன்டர்வல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த டைமில் போதோ அதே பொறுத்து தான் அந்த ப்ராஜெக்ட்லி எரியக்கூடிய அந்த பாஸ் பண்ணக்கூடிய அந்த பொருளும் ஹரிசாண்டல் பிளானில் கரெக்டாக போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட், அப்போ கண்டிப்பாக நம்ம டைம் குறிப்போம். அப்போ t is equal to 2u sin theta divided by g. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எதை மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஓஎக்ஸோட அந்த டைமை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் ஆஃப் த ப்ராஜெக்ட்லி ஆர். ரேஞ்ச்னால் என்னன்னு சொன்னேன், அதனுடைய ரேஞ்ச், போகக்கூடிய அந்த டைரக்ஷனோட ரேஞ்ச். The maximum horizontal distance traveled by the projectile from the point of projection during the time of flight is called it is range. ஒரு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பொருள், ஸோ அதனுடைய பாயிண்ட்டை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். அனதர் ஒன் அதனுடைய டைமை பொறுத்து, காலத்தை பொறுத்து இருக்கும், அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை பொறுத்து இருக்கும். ஸோ ரேஞ்ச், அப்போ ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டி திசைவேகம் அனதர் ஒன் காலம், ரெண்டையும் பொறுத்து தான் அமையும். அப்போ ஹரிசாண்டல் வெலாசிட்டி இன்ட்டு டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஹரிசாண்டல் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன அப்படின்னா டயக்ராமில் கொடுத்துருப்போம் கீழே யூ காஸ் தீட்டா இன்ட்டு, இப்போ டைமுக்கு ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 2u sin theta divided by g. அப்போ என்ன வரும், இஸ் ஈக்குவல் டு 2u இருக்கிறதுனால u ஸ்கொயர் sin 2 theta divided by g. ஓகேவா, ஸோ ஃப்ரம் த எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் ஆர் இட் இஸ் ஃபாலோ தட் ஃபார் கிவன் வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஆர் இஸ் மேக்ஸிமம் வென் sin 2 theta இஸ் மேக்ஸிமம் வென். ஓகேவா, ஸோ இதில் ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ரேஞ்ச். ஓகேவா, அப்போ sin 2 theta அப்படிங்கிறது அதனுடைய வேல்யூ. அப்போ 2 theta இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டா அப்படின்னா 45 டிகிரி நமக்கு தெரியும் ஆங்கிள்ஸ். ஸோ 2 theta இருக்கிறதுனால 45 + 45 90. அப்போ மேக்ஸிமம் range r is equal to என்ன வரும் அப்படின்னா வெறும் u square divided by g மட்டும்தான் வரும். அப்போ the angle of projections for the same range, the range of projectile is given by r is equal to என்ன வரும், g square sin 2 theta divided by r, divided by g. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பட் சின் 180 இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வேல்யூ 1, அப்போ -2 theta, அப்போ 1 - 2 theta is equal to sin 2 theta வெளியே வரும். ஓகேவா, இப்போ therefore the range of projections will be same for angles of projections theta and 90 minus theta. But the maximum height in these two cases will be different. The two target we consider when theta is equal to 45. அப்போ ரெண்டோட டைரக்ஷனும் எதை பொறுத்து அமையும், தீட்டாவோட வேல்யூ பொறுத்து அமையுது. அது 45 டிகிரியாக இருக்கலாம், இல்லைன்னா 90 டிகிரியாக இருக்கலாம். This is two directions of projections of same range are equally included to the direction of projections for maximum range 45 டிகிரி தான். அப்போ ரெண்டு டைரக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டு டைரக்ஷன்ஸையும் பொறுத்து கால்குலேட் பண்ணும்போது 90 டிகிரி. ஓகேவா, ஸோ another one maximum height when the projection is at the height
ஹைட்டஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹைட்டஸ்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டோட இதுவுமே. அதில் ஃபர்ஸ்ட்டு ஹரிசாண்டலோட பாயிண்ட்டு தான் எடுத்திருக்காங்க. ஓகேவா, அது தனியாக பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. உங்களோட டயக்ராம்லேருந்து தனியாக இதை மட்டும் பிரித்து பாயிண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ வெர்டிக்கல் காம்பவுண்ட் ஆஃப் வெலாசிட்டி Vy இஸ் 0. அப்போ வெர்டிக்கலோட Vy எப்படி இருக்கான், 0 பொசிஷன்ஸில் இருக்கு. அப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2as. ஓகேவா, அப்போது இனிஷியல் வெலாசிட்டி u அப்படிங்கும் போது என்ன வரும், u sin θ. இனிஷியல்லேருந்து எடுத்துக்கிட்டது எது, u sin θ. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி Vy இஸ் ஈக்குவல் டு b is equal to 0 distance, s is equal to height. ஓகேவா, அப்போ maximum height reached by the body and the acceleration a is equal to minus g. அது எதில் போயிடுச்சு, ஆக்சலரேஷன் மைனஸ் டி நெகட்டிவ் வேல்யூவில் போயிடுச்சு. அப்போ தென் g 0 is equal to மைனஸ் sin θ ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அப்போ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா v என்ன சொல்லியிருக்காங்க, 0ன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸ் u ஸ்கொயரோட வேல்யூ என்ன, u sin θ. அப்போ u sin θ ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ ஏக்கு என்ன வேல்யூ, g. ஓகேவா, எஸ்க்கு என்ன வேல்யூ, h. அதை தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. எஸ் நெக்ஸ்ட் h இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன வரும், u sin θ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2g. ஓகேவா, ஹைட்டு தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம, அதனால h இந்த பக்கம் வந்துடுச்சு. கன்சிடர் அ டவர் ஆஃப் height h, a bullet is fired horizontal with a velocity u from the top of the tower. ஓகேவா, அப்போ அவங்க புல்லட்டை ஃபயர் பண்ணும்போது அதனுடைய திசை வேகத்தை பொறுத்து எந்த லைனில் போயிருக்குன்றாங்க, ஹரிசாண்டல் லைனில் போயிருக்கு. as soon as the bullet comes out of the barrel of the gun, it is under the actions uniform velocity u in the horizontal direction and acceleration due to the gravity the vertical downward directions. Okay, thank you so much.